பார்க்குறது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தா இன்புட் அவுட்புட். இன்புட்லேருந்து எப்படி அவுட்புட் வருது, ரா மெட்டீரியல் டு ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் வந்து 4 பீஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இதில் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோசிஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் ரனில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. சரி, 2 டைப்ஸ் இருக்குது. ஃபிக்ஸ்டு ஒன்று, வேரியபிள். அதில் வந்து ஃபிக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் ரனில் ஃபிக்ஸ்டில் வந்து கேபிட்டலும் வேரியபிளில் வந்து லேபரும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு டைம் என்ன ஆகிடுது, இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, உச்சத்துக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி 3 ஸ்டேஜில் இன்க்ரீஸ், கான்ஸ்டன்ட், டிக்ரீஸ், அந்த மாதிரி 3 ஸ்டேஜ் ஆகுது. ஓகேங்களா? அப்படி ஆகும்போது என்ன மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ராடக்ட்டு, டோட்டல் ப்ராடக்ட்டு, மார்ஜினல் ப்ராடக்ட்டு அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ஸ் ஆஃப் variable factor, labor or employed along with other fixed factors of production. The table illustrates that there அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜஸ் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். அப்படிங்கும்போது யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிளில், அதாவது யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிளோட சிம்பிள் வந்து எல்னு கொடுத்துருக்காங்க, 1 to 7. ஓகே, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டரில் ஒரு லேபர் வந்து நம்ம அடிஷ்னல் ஆக்கணும் அப்படின்னா அவர் வந்து அவர் இப்போ ஐஸ்கிரீம்னே வச்சுக்கோங்களேன். ஐஸ்கிரீம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேபர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது 2, செகண்டாவது ஒரு லேபர் பண்ணும்போது 4 இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து தேர்டாக வரும்போது ஒரு இன்க்ரீஸ் ஆகுது நம்மளோட லாக்ஸ் மேனுஃபேக்சரிங், அப்போ 6 ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்படியே டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 0 ஆகிடுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆகிடுது. ஓகேங்களா? அதான் மார்ஜினல் ப்ராடக்ட். இப்போ வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு இது வந்து லேபரையும் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகுது, அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்குறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா டோட்டல் ப்ராடக்ட். இது எப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே இது வந்து இண்டிவிஜுவலாக சொல்கிற மாதிரி. இப்போ வந்து இது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி மாதிரின்னு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஆனால் மார்ஜினல் யூட்டிலிட்டி மாதிரி தான் சொல்லியிருக்கேன், மார்ஜினல் யூட்டிலிட்டியே கிடையாது. ஓகேங்களா? மார்ஜினல் ப்ராடக்ட். இப்போ வந்து டோட்டல் ப்ராடக்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படியே வரும். அதுக்கடுத்து 2க்கு அப்புறம் செகண்ட் யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் வந்து 2 + 4 = 6, 6 + 6 = 12, 12 + 4 = 16, 16 + 2 = 18, 18 + 0 = 18, 18 + -2 16. ஓகேவா? ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, உயர்ந்துக்கிட்டு டோட்டல் ப்ராடக்ட் வந்து உயர்ந்துக்கிட்டே வருது, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிடுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் நெகட்டிவ் வராது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை 1, 2, 2 / 6 = 3, 12 / 3 = 4, 4 / 16 = 4, 5 / 18 = 3.6, 18 / 6 = 3, 7 / 16 = 2.28. இந்த ஸ்டேஜ் தான். இது வந்து இந்த டேபிள் புரியுதில்ல, இந்த ஃபேக்ட்ரு மார்ஜினல் ஃபேக்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். மார்ஜினல் ப்ராடக்ட் தான் அது. ஒவ்வொரு லேபராக நம்ம இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட யூனிட்ஸ் அவுட்புட் என்ன கிடைக்குதுங்கிறது. அதுக்கடுத்து மார்ஜினல் ப்ராடக்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆவரேஜ் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட்டையும் டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? இதான் ஃபார்முலா. இது வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? தேர்ட் ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆர் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், 1, 2, 3. தோ டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் ஸ்டேட்லி இன்க்ரீஸ் இன்ஸ்டன்ட். டோட்டல் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆகும், அதுக்கடுத்து டிமினிஷ் ஆகிடும். ஆனால் இட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இதில் வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து பாசிட்டிவாகவே தான் எல்லாருக்கும், நெகட்டிவ் வராதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா வைல் டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் மார்ஜினல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் அப் டு எ பாயிண்ட் அண்ட் தென் டிக்ரீசஸ். மார்ஜினல் ப்ராடக்ட்டும் அதாவது டோட்டல் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆப் டு எ பாயிண்ட் அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க. டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆப் டு த பாயிண்ட் வேர் த மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் 0. அது வந்து ஹை பிச்சுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து 0ல் இருக்குது
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வென் டோட்டல் ப்ராடக்ட்ஸ் டென்ஸ் டு டிமினிஷ் மார்ஜினல் ப்ராடக்ட், அதாவது மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சிட்டே போகுது, நெகட்டிவாக இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் மட்டும்தான். இது வந்து ரெண்டுமே இது ஒன்றும் கிடையாது. டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ், ஹை பிச்சு டிக்ரீஸ் ஆகுது. இதில் நெகட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் மைனஸ் கிடையாது. இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அப்புறம் வந்து டிக்ரீஸ் ஆகுது 0, அடுத்து நெகட்டிவ் மார்ஜினல் ப்ராடக்ட்டில் இதான் இது சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டயக்ராம் வந்து 3 ஸ்டேஜஸாக சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமில் டேபிள் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து 0, அதுக்கடுத்து டிக்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் லாஸ்ட்டில். அது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? இது வந்து ஏ, அதாவது டிபி டோட்டல் ப்ராடக்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராடக்ட். ஆவரேஜ் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ், டிக்ரீஸ், அதுக்கப்புறம் ஒரு நிலைக்கு போது மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது. அது ஓவரலாக போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது பார்த்தோம் இது வந்து ஆவரேஜ் ப்ராடக்ட், இந்த ரெட் கலர். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ல ரோல் போயிடும். லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட். மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து இந்த ஷோ. ஓகேவா? இது வந்து வேரியபிள் ஃபேக்டர் 1 2 3ன்னு போட்டது. இது எக்ஸாக்டான பிக்சர் இல்லை, வந்து பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஒய் வந்து டோட்டல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட் அண்ட் மார்ஜினல் ப்ராடக்ட். இதுதான் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், டிபி ஏபிஎம்பி அப்படின்னு குறிக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் மார்ஜினல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் அப் டு தேர்ட் லேபரர் அண்ட் இட் இஸ் ஹையர் தென் த ஆவரேஜ் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ப்ராடக்டோட ஆவரேஜ் ப்ராடக்ட், அதாவது பார்த்தோம் அப்படின்னா எம்பிஎல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது தேர்ட் லேபரர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராடக்டில் வந்து ஹையராக ஆகுறாங்க. அந்த இது வந்து ஆவரேஜ் ப்ராடக்ட் வந்து ஹையர் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து டோட்டல் ப்ராடக்ட் இஸ் இன்க்ரீஸிங் அட் ஆன் இன்க்ரீஸிங் ரேட். டோட்டல் ப்ராடக்டை விட பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆன் அதிகரிச்சுட்டே போகுதே தவிர நமக்கு வந்து லெஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. த டெண்டன்சி ஆஃப் ஏ டோட்டல் ப்ராடக்ட் டு இன்க்ரீஸ் அட் ஆன் இன்க்ரீஸிங் ரேட் ஸ்டாப்ஸ் at the point A and it's begin increase at decreasing rate அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போதே தவிர டிக்ரீஸ் ஆகலை இந்த பாயிண்ட் ஏல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் நோன் ஆஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எம்பி டிக்ரீசஸ் அப் 6th unit of labor when curve intersects x-axis and a 4th unit labor of MP curve lower than AP increases at a decreasing rate. அது பார்த்தோம் அப்படின்னா இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க டோட்டல் ப்ராடக்ட்டு, ஆவரேஜு, மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் மூணுமே. அதாவது ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ப்ராடக்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு மறுபடியும் குறைஞ்சி அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது குறைந்த செல் விகிதத்தில் அதிகரித்து கொண்டு பின்பு உச்சநிலை அடைகிறது, ஹை பிச்சுக்கு போது அதுக்கடுத்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி நிலை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தோன்னா முதலில் அதிகரித்து பின்பு உச்சநிலையை அடைந்து பின்பு குறைய தொடங்கிறது. அதே வந்து குறைந்து கொண்டே சென்று பூஜ்ஜியத்தை அடைகிறது, எதிர் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து சராசரி உற்பத்தியில் முதலில் அதிகரித்து பின்பு உச்சநிலை அடைகிறது. எம்பியும் ஏபியும் வந்து ஈக்குவலாக இருக்கும் போது குறைய தொடங்குது. மதிப்பு குறைய தொடங்கினாலும் பூஜ்ஜியத்தை விட அதிகமாக இருக்கும் நேர்மறை. இது தேர்ட் ஸ்டேஜ். இந்த பாயிண்டில் இது தான் சொல்கிறாங்க டோட்டல் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தோன்னா இன்க்ரீஸிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு, மறுபடியும் டிமினிஷிங் ரேட் அண்ட் ரீச்சஸ் மேக்ஸிமம், அதுக்கடுத்து டிமினிஷ் ஆகுது. அதே வந்து மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீசஸ் ரீச்சஸ் மேக்ஸிமம் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீசஸ், அதுக்கடுத்து கன்டினியூஸ் அண்ட் டிமினிஷ் ஈக்குவல் டு 0, அதுக்கடுத்து நெகட்டிவ் ஆகுது. அதே தான் ஆவரேஜ் ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் இருக்குது. 3 stages in law of variable preposition: increasing return,
டிக்ரீசிங் ரேட் அண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 3 இருக்குது. டிபி இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட் as labor increases. AP and MP increases. These 3 stages தான் சொல்கிறோம்.